நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ராகி ரவா லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, கால்சியம் ரிச்சுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து ராகி லட்டு சாஃப்டாக பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் சுகர் பதிலாக வெல்லம் கூட போட்டுக்கலாம். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, தேன் கூட போட்டுக்கலாம். இதுக்கு சிரோட்டி ரவை நம்ம 3/4 கப், ராகி 1/2 கப், சுகர் 1/2 கப் இல்லைனா வெல்லம் 1/2 கப், நெய் 1/4 கப், அதுக்கப்புறம் தண்ணி வந்து 1/3 கப், டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப், முந்திரி திராட்சை 1/4 கப், ஏலக்காய் 1 டீஸ்பூன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். தேவைப்பட்ட பாதாம், பிஸ்தா இது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா லைட்டாக கோல்டன் போன வரைக்கும் நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். ஸோ அப்படி வறுக்கும்போது தான் அந்த லட்டும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ 1/4 கப் நெய் ஊற்றுறோம். சிரோட்டி ரவை ரொம்ப நல்லது. சிரோட்டி ரவைக்கு அப்புறமா ராகி, இது ரெண்டையும் போட்டுட்டு 5லேருந்து 8 நிமிஷம் அந்த ராகியும் சிரோட்டி ரவையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்படி ரோஸ்ட் ஆகும்போது தான் ஒன்று பச்சை வாசனை வராது, இன்னொன்று வந்து நமக்கு ஜீரண பிரச்சனைகளும் வராது. ராகியில் வேகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம எப்படி கடலை மாவு லட்டு பண்ணுமோ அதே மாதிரி. இப்போ டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். இல்லைனா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா சுகர் சிரப் 1/2 கப் சுகரும் 1/3 கப் தண்ணியும் 1 கம்பி பதம் வரணும். வெல்லத்துக்கும் அதே மாதிரி தான், கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாமே ஒரே கம்பி பதம் தான். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். இப்படி வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லட்டு பிடிக்க வரும். ஸோ இதில் எதுவுமே பிடிக்கலான்னா நீங்கள் டேட்ஸ் கூட பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ராகியோட மிக்சரை போடுறோம். ரோஸ்ட் பண்ண ராகி, ரவை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆன் பண்ணவே கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ ஏலக்காய் பொடி, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே லட்டு பிடிக்கலாம். சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சிட்டிங்கனாலும் ஓகே, முடிஞ்சால் நீங்கள் அப்படி பண்ணலாம். பட் சூடாக இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாது. இப்போது நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ வந்து உதிரியாக வந்திருக்கு. இந்த டைம்லேயே நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடி எடுத்து வச்சுட்டு இதை வந்து லட்டாக பிடிக்கணுன்னா நம்ம பால் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆட் பண்ணணும். நீங்கள் தேங்காய் பால் போடலாம். பால் ஊற்றி நீங்கள் பிடிக்கும்போது நல்லா கொதிச்சிருக்கணும். ஸோ இப்படி ஊற்றும் போதே இதுலேயும் இது நல்லா வேகும். நான் இந்த டைமில் அடுப்பை வந்து ஆன் பண்ணலை. நம்ம கிராஜுவலாக ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். ஸோ கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு அந்த லட்டு பிடிக்க விடுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் லட்டாக பிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த டைமில் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா நம்ம அப்படியே பிடிச்சிடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகி நல்லா வெந்துடும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி ஜூஸ் போட்டிருக்கேன். முழு ராகியில் ஹல்வா இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நான் மூடி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லட்டாக பிடிச்சிட்றேன். இதில் உங்களுக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது இந்த ஸ்டேஜில். ஏன்னா பால் ஊற்றுறதுனால அதே ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து வெதுவெதுப்பாக இருக்கும்போது பிடிக்கணும்னு சொல்கிறது. ஒரு கம்பி பதம் வந்தோடனே நீங்கள் பிடிச்சிங்கனாலும் ஓகே, பால் ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு கம்பி பதம் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் லட்டாக கூட பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் ஊற்றியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டான சாஃப்டான நமக்கு ராகி லட்டு ரெடி. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.
ஃப்ரிட்ஜில் வச்சா மேபி 5 days வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் பால் ஊற்றிருக்கனால சீக்கிரம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. பால் ஊற்றலைன்னா வேணால் நீங்கள் 1 month வேணால் வச்சுருக்கலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போகிறேன், பால் இல்லாமல் வெல்லத்தை வச்சோ இல்லை கருப்பட்டியில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ உத்தமி கிச்சனில் அரி உண்டான்னு சொல்லிட்டு கேரளா ஸ்பெஷல் லட்டு ஒன்று போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய எல்லாமே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். அதை 14 yearsஆக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட நீங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். 1 or 2, 3, 5 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 10 கூட நீங்கள் கொடுக்கலாம்.